நான் என்னன்னா அது உங்க 4 பேருக்கு வேணா பயம் இல்லாம இருக்கலாம்டா. ஆனா இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு தாண்டா பயமா இருக்குது. அது என்ன லைன் அது? நாங்க 4 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது, இந்த ரிங்கு எனக்கு ஸ்பைடர் வெப் விட்டா விடாது. எங்க இருந்தா இந்த லைன்லாம் நீங்க எழுதுறீங்க? இன்னாடி இது அநியாயமாகுது. இந்த பாட்டு, இந்த பாட்டோட விஷுவல்ஸ், இந்த பாட்டு பாடின விதம் இதெல்லாம் பார்த்தா இப்போ ரீசெண்டாக வந்து சாய் அபியங்கர் ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதில் கூட நம்ம காஞ்சனா படத்தில் சரத்குமார் ஆடின மாதிரிலாம் ஆடி இருந்தாங்களே இந்த ஹீரோயின், நம்ம வேணா கையடு லோகர். அந்த பாட்டில் எப்படி இருந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு டோனு, அதே மாதிரியான அந்த மாதிரின்னு இல்லை, லைக் சாய் அபியங்கரோட இந்த ஆல்பம் சாங்ஸ்லாம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அநியாயம் பண்ணுறீங்களா? ஆனால் டே எப்பா, இதுக்கு முன்னாடி காட் மோன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் கேட்க இந்த ரீல்ஸ்லாம் அதுதானே இப்போ வழக்கமாகவே இருக்குது. இந்த ரீல்ஸில் வந்து மற்ற வீடியோக்கெலாம் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணி அது ஓரளவுக்கு பழகிடுச்சு. சரி 2வது பாட்டு விட்றானுங்க, அதுவாவது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சரி கேட்கலாம் ஆர்வமாக போனால் எப்பா எஸ்டிஆரோட வாய்ஸில் நல்ல நல்ல பாட்டில் எவ்வளவோ வந்திருக்குது. ஆனால் இப்படி ஒரு பாட்டு வரும் நான் எதிர்பார்க்கல. நீ பாட்டு நேரம் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீ எல்லாம் சூர்யா ஹேட்டர்ரா, சூர்யாவோட படம் வந்தாலும் சரி, அவரோட பாட்டு வந்தாலும் சரி, அவர் எது பண்ணாலும் சரி, அவரை நீங்கள் திட்டத்தாண்டா லைக் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் போய் நிற்பீங்க. நிப்பாட்டு. நானே ஒரு சூர்யா ஃபேன் தான். இப்போ சூர்யா ஃபேன் கிடையாதா? 5ஆம் டைம்லேயும் அவரை பார்த்துருக்கேன், சிங்கம் 1 சிங்கம் 2லேயும் அவரை பார்த்துருக்கேன். அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட படத்தை நான் போய் பார்த்துருக்கேன்டா. அதனால் இந்த பாட்டை பற்றி பேசுகிறதுக்கு, கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது. இந்த பாட்டு உண்மையாக நல்லா இல்லை. அண்ணா சூர்யாண்ணா, நாங்கள் என்ன உங்கள்கிட்ட அப்படி கேட்டுட்டோம்? ஒரு படம் நல்லா செலிப்ரேட் பண்ணி விசில் அடித்து கைத்தட்டி பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு படம் கேட்டோம். உடனே நீங்கள் சொல்லுவீங்க சூரரை போட்டு வந்துச்சு, ஜெய்பீம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு. அதெல்லாம் கண்டிப்பாக நல்ல படம் தான். ஆனால் அதெல்லாம் எதில் ரிலீஸ் ஆச்சு? ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி, கைத்தட்டி விசில் அடிக்கிற மாதிரி, செலிப்ரேட் பண்ணுற மாதிரி படம்லாம் வந்து தேட்டரில் தானே ரிலீஸ் ஆகும். தேட்டரில் எந்த படத்தையும் அவர் ரிலீஸ் பண்ணார்? கங்குவா, எதற்கும் துணிந்தவன். ஒரு பக்கம் நான் ஒரு ஆர்சிபி ஃபேன்ரா, 18 வருஷமாக வெயிட் பண்ணி இப்போ தான் ஒரு கப்பு கிடச்சிது. இந்த மனுஷனோட கம்பேக்காக இன்னும் நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி எனக்கு புரியவே இல்லை. இந்த பாட்டை பற்றி, இந்த படத்தை பற்றி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை பற்றி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. முடியல ஃப்ரெண்ட்ஸ்.